Linear seating arrangement la 7th video. There are 5 houses P, Q, R, S and T. P is right of Q, T is left of R and right of P, Q is right of S. Which house is in the middle? Easy தான், இந்த right left புரிஞ்சுக்கிட்டா போட்டுடலாம். 5 house இருக்கு, ஆனா facing north south கொடுக்கல. எதுவுமே கொடுக்காதப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சைடு லெஃப்டாவும் இந்த சைடு ரைட்டாவும் போட்டுக்குங்க. இதுல ஒரு வீடு, 5 வீடு இருக்கு. நார்த் ஃபேசிங் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். 5 வீடு, இப்படி 5 வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு இடது கை பக்கம் இது, வலது கை பக்கம் இது. இந்த வீட்டுக்கு இடது கை பக்கம் இது, வலது கை பக்கம் இது. இது நான் இன்னும் எழுதுறேன் உங்க பிராக்டிஸ்க்காக. அது எழுதாமே நம்ம போடலாம். இப்ப என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, P is right of Q ன்னு எழுதியிருக்கு. P is right of Q, அதாவது Q ஓட வலது கை பக்கம் P இருக்கு. அப்ப Q இங்க இருந்தால் P இங்க இருக்கும். P is right of Q அப்படின்னு சொன்னா நம்ம நார்த் ஃபேசிங், இது நார்த் ஃபேசிங் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்ப நான் இது எப்படி இருக்கணும்னா, இந்த வரிசையில போகையில Q வீடு முதல்ல இருந்துடணும், அதுக்கப்புறம் தான் P அப்படிங்கிற ஹவுஸ் இருக்கணும். QP இருக்கணும். எப்பவுமே நார்த்ல P is right of Q வந்தா, ரைட் ஆஃப்னு வந்தா மாத்தி எழுதிக்கிங்க, லெஃப்ட் ஆஃப்னு வந்தா அப்படி எழுதிக்கிங்க. இப்ப T is left of R வந்திருக்கா, அப்ப T வீடு வந்த பிறகுதான் R வீடு வரணும். லெஃப்ட் ஆஃப் அப்படின்னா அப்படி எழுதிக்கிங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, R ஓட இடது கை பக்கம் T இருக்கு அப்படின்னு அர்த்தம். TRன்னு வரணும். R ஓட இடது கை பக்கம் T இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது Q ஓட வலது கை பக்கம் P இருக்கு. அதனால நார்த் ஃபேசிங் வந்துச்சுன்னா, உங்க ஈஸிக்காக சொல்றேன்னா, P is right of Q. நார்த் ஃபேசிங்ல ரைட் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா மாத்தி எழுதிக்கிங்க. லெஃப்ட் ஆஃப்னு வந்துச்சுன்னா அப்படி எழுதிங்க. இப்ப T is left of Rனா TRன்னு வரணும். and T is right of P. அப்ப எப்படி வரணும்னா PTன்னு வரணும். ஏன்னா ரைட் ஆஃப்னு வரையில மாறி வரணும். அப்ப என்ன அர்த்தம்னா, P ஓட ரைட் சைடு T இருக்குன்னு அர்த்தம். Q is right of S அப்படின்னா அதுவும் மாறி வரணும். SQன்னு வரணும். அதாவது S அதுக்கப்புறம் Q வரணும். நம்ம இப்படி போகையில Q வீடு வந்ததுக்கு அப்புறம் P வீடு வரணும். இதுல T வீடு வந்ததுக்கு அப்புறம் R வீடு வரணும். P வீடு தான் முதல்ல வரும், அப்புறம் Tங்கிற வீடு, Sங்கிற வீடு, அப்புறம் தான் Qங்கிற வீடு. இப்ப புரியுது. இப்ப ரைட் ஆஃப் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அப்படி மாத்தி இப்படி Pன்னு போட்டுறணும். லெஃப்ட் ஆஃப் R வந்துச்சுன்னா அப்படியே TR அப்படின்னு எழுதிக்கணும். ரைட் ஆஃப் வந்துச்சுன்னா P முதல்ல எழுதி அதுக்கப்புறம் அந்த எழுத்தை கொண்டாந்து Tன்னு எழுதணும். Q is right of Sனா S முதல்ல எழுதி அதுக்கப்புறம் கொண்டாந்து Q எழுதணும். இந்த மாதிரி நீங்க எழுதிக்கீங்க. அதாவது இந்த வரிசையில தான் வரணும். QP, TR, PT, SQ. அப்ப முதல்ல நமக்கு என்ன வரணும், QP வரணும்னு நம்ம பார்த்துட்டோம். Qவும் Pயும் வரணும். அப்ப P யோட என்ன வரணும், T வரணும், PTன்னு வரணும். அப்ப இப்படி வரும். T எப்படி வரணும், TRன்னு வரணும். அப்ப இப்படி வரும். T வந்துதான் R வரணும், Q வந்துதான் P வரணும், P வந்துதான் T வரணும், T வந்துதான் R வரணும். இது எப்படி வரணும், SQன்னு வரணும். அப்ப S இங்க போட்டாதான் இது SQன்னு வரும். அப்ப இந்த இடத்துல Sங்கிறவங்க வீடு இருக்கும், இது Qங்கிற வீடு இருக்கும், இது Pங்கிற வீடு இருக்கும், இது Tங்கிற வீடு இருக்கும், இது Rங்கிற வீடு இருக்கும். இப்ப பாத்தீங்களா, இந்த லெஃப்ட் ரைட் போடாமே நீங்க எழுதலாம். நார்த் சைடு ஃபேசிங்னா ரைட் ஆஃப்னு வந்தா மாத்தி வரிசை எழுதிக்கிங்க, லெஃப்ட் ஆஃப்னு வந்தா அப்படி எழுதிக்கிங்க. இப்ப P is right of Qனா QPங்கிற ஆர்டர்ல இருக்கணும். T is left of Rனா TRங்கிற ஆர்டர்ல இருக்கணும். T is left of Pனா PTங்கிற ஆர்டர்ல இருக்கணும். Q is right of Sனா SQங்கிற ஆர்டர்ல வரணும். அப்படி பார்த்தோம்னா இப்ப QP, அதுக்கப்புறம் P யோட T வரணும், T யோட R வரணும், இது SQன்னு வரணும். அதனால SQவை S கொண்டாந்து இங்க போட்டோம். இந்த மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, P is right of Qவா, Qவோட வலது கை பக்கம் P இருக்காரா, ரைட். இதாயிடுச்சா, Qவோட வலது கை பக்கம் P இருக்கார். T is left of R, Rஓட இடது கை பக்கம் T இருக்காரா, Rஓட இடது கை பக்கம், Rஓட இடது கை பக்கம் T இருக்கார். and T is right of P, P யோட வலது கை பக்கம் T இருக்காரா, P யோட வலது கை பக்கம் T உட்கார்ந்து இருக்காரா, இதுவும் போட்டாச்சு.
Q is right of S. S ஓட வலது கை பக்கம் Q இருக்காரா? ரைட். அப்ப நம்மளுடைய ஆர்டர் SQPT. Which house is in the middle னு கேக்குறாங்க. அப்ப middle house வந்து P தான் middle house. Middle house வந்து P. இந்த right of left of எழுத தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து கரெக்டா போட்டுடலாம். அதனாலதான் நான் சொல்ற அந்த க்ளூவை வச்சுக்குங்க. நார்த் ஃபேஸிங்கா இருந்தா ரைட் ஆஃப்னா ஆர்டர் மாறி வரணும். லெஃப்ட் ஃபேஸிங்கா இருந்தா ஆர்டர் அப்படியே வரணும். மிடில் ஹவுஸ் எதுனா P அப்படிங்கறத மிடில் ஹவுஸ். Thank you for watching. Please subscribe.